சூர்யா சாரோட பேட்டி பார்த்தேன். அவர் ஆரம்பத்தில் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க தெரியல, அது வரல, இது வரலாம் சொன்னாங்களாம், ட்ரோல் பண்ணாங்களாம். ஸோ பெரிய பெரிய நடிகர்கள் நாயகர்களே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரோல் வாங்கி தான் வந்திருக்காங்கம்மா. அதே ட்ரோலை வந்து நான் வாங்குறேம்மா. இப்போ படம் நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஹீரோயின் நல்லாவும் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகா இருந்தது படம். கண்டிப்பா ஒரு 2.5 மணி நேரம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த படத்தை வந்து பார்த்து பார்க்கலாம். நல்லா இருக்கு, அந்த அளவுக்கு இங்கே சூப்பராக இருக்கு, பார்க்கலாம். பயங்கரமா இருக்குண்ணா, 10க்கு 10 வந்து தரலாம். கண்டிப்பா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்க வேண்டிய படம் இது. அதாவதுமா காக்கிற மாதிரிலாம் தான் கல்லறி படம். ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் லைக் விழுவும், அதெல்லாம் எல்லாரும் விட்டுறாங்கம்மா. கமெண்ட் பேட் கமெண்ட் வர்றப்ப பேட் கமெண்ட் தான் பெருசா நினைக்கிறாங்க. படமே படுமோக்க அட்லீஸ்ட் வாட்டர் மில்லனை காட்டும் போது அவன் சிரிச்சுட்டு 5 ரூபாய் தர்பூசணி வச்சு முஸ்டாங்க பாருங்க. படம் நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. காமெடி கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு, மற்றபடி படம் கதைலாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் மைல்டா போற மாதிரி இருக்கும். அந்த இன்டர்மிஷன்ல இருந்து அப்படியே சூப்பரா இருக்கும். அந்த ராபரி அதோட அந்த இது எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது வந்து பார்க்க சூப்பராவே இருக்கும். படம் பார்க்க வேண்டிய படம். ஹீரோயின் நல்லாவும் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகா இருந்தது படம். இங்கே சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். மகாராஜா அளவுக்கு இந்த படம் வருமா? இல்ல வாய்ப்பே கிடையாது. காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்குப்பா. கண்டிப்பா எல்லாருமே வந்து பாக்குற மாதிரி தான் இருக்கு. படம் நல்லா இருக்கு ப்ரோ, ஒன்ஸ் பார்க்கலாம். படம் கொஞ்சம் சூப்பரா இருக்கு படம். விஜய் சேதுபதி வந்து நீங்க புதுசா பாப்பீங்க, இல்ல செம்மையா பண்ணிருக்காரு. மணி பேங்க்ல சேர்த்து ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. யோகி பாபுவோட ஆக்ட் சூப்பரா இருக்கு, செம்ம காமெடியா இருக்கு. ரேட்டிங் 10க்கு 8 கொடுக்கலாம். சும்மா ஆளாளுக்கு வந்து எப்படி சொல்றது, காசு வாங்கிட்டு சில பேர் நல்லா இருக்கு நல்லா இல்ல இதுலயும் ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ண வேணாம். படம் நிஜமாவே நல்லா இருக்கு. லேட்டா வந்துச்சு அப்படின்னு ஒரு இது வதந்தி கிளப்பிட்டு இருக்காங்க. லேட்டா வந்தாலும் நல்ல படமா தான் வந்திருக்கு. பயங்கரமா இருக்குண்ணா, 10க்கு 10 வந்து தரலாம். அவங்க 2 பேரும் பயங்கரமா பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. சாங்ஸ் எல்லாம் எதுவும் இல்லைண்ணா. படம் வந்து கொஞ்சம் த்ரில்லிங்கா நல்லா போகும், அவ்வளவுதான். மியூசிக் எல்லா படத்துக்கும் சப்போர்ட் ஆயிருக்கு. பிஜிஎம் எல்லாம் நல்லா போட்டிருக்காங்க. ஃபைட் சீனுக்கு அந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து பர்ஃபெக்டா சூட் ஆச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பரா நான் படம் தரமா இருக்கு. யோகி பாபு சார் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்காங்க. 2 பேருமே எப்போவுமே ஒன்று சேர்ந்தாங்கன்னா காமெடி ஹிட்டு தான். அது இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்க. படம் வந்து ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு கொஞ்சம் லாக் இருந்தது தான், ஆனால் தேவையான லாகாக தான் இருந்தது. பட் கதை வந்து ரொம்ப அழகாக போனதுனால படம் இன்னொரு தடவை பார்க்கலாம், வாட்சபிளாக தான் இருக்குது. காமெடி அவரு யோகி பாபு எப்பயும் பண்ற காமெடி தான் ப்ரோ. யோகி பாபு வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் உழைச்சிருக்காரு. இல்ல 10க்கு 10 தான் கொடுப்பேன். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே விறுவிறுப்பா தான் போகுது. கொஞ்சம் கூட அந்த லேக் எதுவுமே இல்ல. கண்டிப்பா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்க வேண்டிய படம் இது. மகாராஜாவோட கொஞ்சம் கம்மி தான், பட் மகாராஜா கம்பேர் பண்ணாம இருந்தா இது சூப்பர் தான். இது செம்மையா இருக்கு, வந்து பாருங்க. யோகி பாபு சார் எப்போதுமே அவரோட காமெடி வந்து நல்ல லெவல்ல தான் இருக்கும். அது இதுமே நல்லா மேட்ச் ஆயிருக்கு. 2 பேருக்கும் காம்போவும் நல்லா இருக்கு. டைமிங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா ஒரு சில சீன் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. படம் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே லேகு, சில சீன்லாம் எதுக்கு சம்மந்தம் இல்லாத வந்துச்சு. அதுக்காக வந்து ஒரு பெட்ரூம் சீனு, ஒரு கிஸ்ஸரிக்கி சீனு ஏதோ ஒன்று வச்சுருந்தா கூட கொஞ்சம் எங்களை மாதிரி யூத் ஜென்ரேஷன்லாம் கொஞ்சம் ரசிகர் மாதிரி இருந்திருக்கும். அது மட்டும் தான் குறையா இருந்துச்சு. கண்டிப்பாக 2.5 மணி நேரம் என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்ல படம் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஹீரோயின் எங்கள் படத்தில் போட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு இடம் சொன்னாருங்க, அதுதாங்க ஹீரோயினி. ஏங்க அதுவாங்க ஹீரோயினி? ஒய்யால எனக்கே ஒரு 100 ரூபா சாரி எடுத்து கொடுத்தா நானே இடுப்பு கட்டிருந்து இடுப்பு காட்டி நிற்பேங்க. அதாவதுமா காக்கிற மாதிரிலாம் தான் கல்லறி படம். ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் லைக் விழுவும், அதெல்லாம் எல்லாரும் விட்டுறாங்கம்மா. கமெண்ட் பேட் கமெண்ட் வர்றப்ப பேட் கமெண்ட் தான் பெருசா நினைக்கிறாங்க. ரீசன்மா நிறைய நேற்று சூர்யா சாரோட பேட்டி பார்த்தேன். அவர் ஆரம்பத்தில் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க தெரியல, அது வரல, இது வரலாம் சொன்னாங்களாம், ட்ரோல் பண்ணாங்களாம். ஸோ பெரிய பெரிய நடிகர்கள் நாயகர்களே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரோல் வாங்கி தான் வந்திருக்காங்கம்மா. அதே ட்ரோலை வந்து நான் வாங்குறேம்மா. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு அப்படியே அத்த சீன் என்னடான்னு பாக்கல, எல்லாருமே சொங்கி போயிட்டாங்க. ஒரே சீன்ல தான் மொத்த ஆடியன்ஸும் கை தட்டாங்க. 5 செகண்ட். அது யாருன்னா எங்க வந்து நடிப்பு அரக்கன், எங்க கஜினி ஸ்டார், வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் வரும்போது மட்டும் தான் கை தட்டான். அவ்வளவுதான் கை தட்டுறான் ஆடியன்ஸ். விஜய் சேதுபதிக்கு அந்த கை தட்டல் வரல. மனசு கஷ்டமா இருக்கு. ஒன்னே ஒண்ணுங்க, படத்துல அந்த ஹீரோயின் நல்லா இருக்காங்க, அழகா இருக்காங்க. அது ஒண்டி கொஞ்சம் பிளஸ். அவங்க காட்டுற சீன் கொஞ்சம் நல்லா இருக்காங்க, அழகா இருக்கிறனால நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. பட் மத்தபடி கதையில ஒண்ணுமே இல்ல. ஆக்டிங்கு வாட்டர் மெலன் ஸ்டார்ன்றவங்க எல்லாமே வந்து நடிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரும் சொல்லி, அவன் தான் சொல்லிக்கிறான். பைத்தியக்கார டாக்டருக்கு பைத்தியம் பார்க்கலாம், டாக்டருக்கே பைத்தியம் பிடிச்சா அவன் வைத்தியம் பார்க்கறது, புரியுதா? அவன் வேலையை விட்டுட்டு சினிமாவுக்கு வரணும்னு அந்த பைத்தியக்காரன் வந்து நிற்கிறான். ஜாமியோ ரோல் வாட்டர் மெலன்ஸ்ல பண்ணிருக்காங்க. அம்மனு இருங்க ஏங்க, நல்லா வருதுங்க. படத்துல ஹைலைட் அவரு தாங்க. படம் அவர் இல்லைன்னா படமே இல்லைங்க. அவரு தாங்க படத்துல ட்விஸ்ட்டு. யாருங்க அந்த போல்டு கண்ணை? போல்டு கண்ணை இல்லை, வேற கண்ணை. ஆனால் உண்மையாக படத்தில் ட்விஸ்ட் அவர் தான் உண்மையாக நல்லா பண்ணியிருக்காரு. அவரையும் பாராட்டணும். ஏன்னா அவரோட முயற்சியால் நடிப்பறக்கெல்லாம் சொல்லாதீங்க.
ஆனால் அவர் ஓவர் ஆக்ஷன் சில விஷயங்கள் பண்ணும்போது கோவமாக இருக்கும். அம்மா என் பக்கத்தில் இருந்தாலும் கொஞ்சம் கல்லை செருப்பு அடிச்சா கூட வலி போயிடும். அம்மாவை கல் அடிச்சு ரத்தம் வர வச்சிடணும். அப்போ தான் நம்ம அடையாளம் அப்படியே இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கு. அவர் குறை சொல்ல முடியாது. படத்தில் ட்விஸ்ட்டு அவர் தாங்க, நம்ம வாட்டர் பிளான் ஸ்டார். அவர் இல்லைன்னா படமே இல்லை. விஜய் சேதுபதி சார் டைலாக்கே பேசுமா ரொமான்டிக் சீனு? ஏய் என்னடி புள்ள தூக்கி இல்ல பேக் அப்படி ஏன் ஒன்றும் பண்ணாம இருக்க? கண்ணை பார்த்து பேசுடி. ஓகேவா? சிக்னேச்சர் வாட்டர்மெலனா? வாட்டர்மெலன்ல பட்டம் மாட்டிச்சு. இது 3 படத்துல டான்ஸ். ஓகேமா, நன்றி.